ஏன்னா வந்து நயன்தாராக்கு வந்து அந்த மூக்குத்திம்மன் இனி வரைக்கும் பேசப்படுது அந்த படம். சரிங்களா? அந்த மாதிரி தான் த்ரிஷாக்கும் வந்து இந்த படம் அப்படி நடிச்சாங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை நம்பி போவாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியில் போனீங்கன்னா அதில் வந்து ஹியூமர் இருக்கும் அவரில் கண்டிப்பாக. அதே சமயத்தில் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும், மெசேஜும் எதனா சொல்கிற மாதிரி இருக்கும். வணக்கம் சிவா. வணக்கம் சார். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று கொடுக்கலாமே அப்படின்னா என்னன்னா என்ன சார், ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து அவர் அடுத்த படம் என்ன அப்படின்ட்டு அவர் இயக்கிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நாள் படம் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து சொல்ல போனால் மூக்குத்தி அம்மன். மூக்குத்தி அம்மனோட எல்கேஜி இல்லை, எல்கேஜி நல்லா போச்சு சார். அதுக்கப்புறமா அது எல்கேஜியில் என்னன்னா 2 பேராட்டம் அதில் டிரெக்ட் பண்ண மாதிரி, இதில் சோலோவாக பண்ணது வந்து இந்த மூக்குத்தி அம்மன் பிரம்மாண்டமாக போச்சு. அதுக்கப்புறமா வந்து சிங்கப்பூர் சொல்லணும் பண்ணால் அப்புறம் இன்னொரு படம் ஆவரேஜாக போச்சு. இப்போ அடுத்ததான் பண்ண போகிறது அந்த மாதிரி ஒரு படம் தான். அதனால் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 கேட்டுறாதீங்க. இல்லை சார், அடுத்து படம் பண்ண போகிறாரு. ஓகே, எங்களோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா நயன்தாராவே அதில் அம்மனா ஆக்கி நடிக்க வச்சுட்டாரு ஆர்ஜே பாலாஜி. இதில் யார் சார் அம்மனா போட போகிறாரு? புரிச்சிட்டிங்களா அந்த பாயிண்ட்டு? இதுலேயும் ஒரு அம்மன் தான். எந்த அம்மன் சார்? த்ரிஷா சார். ஒரு பக்கம் நெஞ்சு அடிச்சு உண்மையிலே த்ரிஷாவா? எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஓகே, த்ரிஷா தான் அந்த படத்தில் அம்மன் கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறாங்க. இயக்கிறது ஆர்ஜே பாலாஜி. அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்கிறது யார் தெரியுமா? யார் சார்? அதுக்கப்புறம் எதுவும் குண்டு கிண்டுலாம் போட்டக்கூடாது. அதாவது விஜயோடைய மேலாளர் மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார்ல, அவர் தான். அதாவது லியோவில் வந்து கோ ப்ரொடியூசராக இருந்தார். இப்போ வந்து இந்த மகாராஜா படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் அவர் தான். புரியுங்களா? அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கான மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்துருங்க. இதில் வந்து பேச்சு அடிப்படுறது என்னன்னா அனிருத் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு, விவேக் மெர்வின் அந்த மாதிரி. பட் அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு தகவல். சார், இப்போது இவ்வளோ தகவல் சொல்லிங்க, எனக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரேன். த்ரிஷா எப்படி சார் அம்மனா நடிக்க அக்செப்ட் பண்ணாங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கரியரில் ஒரே ஒரு படத்தில் திருப்பாச்சியில் அவங்களுக்கு சாமி வந்த மாதிரி நடிப்பாங்க. மற்றபடி அவங்க எங்கேயுமே வந்து அந்த மாதிரிலாம் நடிச்சல. ஒரு படத்தில் பேயா நடிச்சிருக்காங்க. ஆமாம். ஒரு படத்தில் பயங்கர ஃபைட்டராக நடிச்சிருக்காங்க. ஆனால் என்னடா விஷுவலைஸ் கூட பண்ண முடியலையா சார்? த்ரிஷா வந்து அம்மன் இடத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிறது. சார் அப்படிப்பட்ட கமலஹாசனே கோமணம் கட்டி நடித்தவர் சார். புரியுதுங்களா? வேற சார். ஒரு நடிகராக இருந்து ஒரு நடிகையாக இருந்து நம்ம வந்து ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு பேசப்படணும் அப்படின்னா இப்படிலாம் நடிக்கணும். ஏன்னா வந்து நயன்தாராக்கு வந்து அந்த மூக்குத்திம்மன் இனி வரைக்கும் பேசப்படுது அந்த படம். அந்த மாதிரி தான் த்ரிஷாக்கும் வந்து இந்த படம் அப்படி நடிச்சாங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை நம்பி போவாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியில் போனீங்கன்னா அதில் வந்து ஹியூமர் இருக்கும் அவரில் கண்டிப்பாக. அதே சமயத்தில் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும், மெசேஜும் எதனா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரொடியூசர் சொல்லவே தேவையில்லை. யார் நம்ம இவர் தான், அவர் பேர்னா ஜெகதீஷ் பழனிசாமி. பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. லியோவே பண்ணுறதுக்கு கூட கோ ப்ரொடியூசர் இருந்தார். இப்போ வந்து இந்த படம்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் தான் பண்ணுறாரு. மியூசிக் வந்து இதில் வந்து முக்கியமான ஆட்களாக போடுறாங்க. இதுக்கான செட்டு வந்து பிரம்மாண்டமாக போட்டுட்டாங்க சார். ஓ, எங்கே சார்? சென்னை தானா? அது லொக்கேஷனு இப்போ தேவையில்லை நம்ம ஏதோ ஒன்று. ஏன்னா 2 இடத்துல போட்டிருக்காங்கன்னாங்க. அதை வந்து நம்ம எதுக்கு அதை சொல்லுவானே அந்த அளவுக்கு. ஏன்னா அது அந்த லொக்கேஷனில் போய் யாருன்னா பார்த்து அது ஃபோட்டோஸ் கிட்ட எடுக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம அதை வந்து வழி பார்க்கணும். ஆனால் வந்து பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காங்க. அந்த படம் வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம். அப்படி அம்மன் கேரக்டர் ஏற்கனவே மூக்குத்தி அம்மனில் வந்து அந்த பின்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். அதாவது இந்த பிளாக் மணி எல்லாத்தையுமே ஒரு ட்ரஸ்ட் பேரில் எப்படி உள்ளே வருது, அதில் வந்து இந்த மாதிரி சாமியார் அவங்களுக்குலாம் எப்படி வந்து அதில் வந்து கமிஷன் மாதிரி போகுது, இதை எப்படி வந்து அந்த மணி லாண்ட்ரிங் விஷயங்கள்லாம் பண்ணுறங்கிற ஒரு விஷயத்த ஒரு அம்மன் வேறத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருப்பார். மூக்குத்தி அம்மனுடைய ஒட்டுமொத்த கதையுமே அதுதான். இப்போது அதையும் தாண்டி ஒரு கதையை ஆர்ஜே பாலாஜி சூஸ் பண்ணி பண்ணுறாரு அப்படின்னா, ஏன்னா மூக்குத்தி அம்மனுமே வந்து கிட்டத்தட்ட பிகே அமீர் கானோட பிகே ஸ்டைலில் தான் இருக்கும். ராஜ்குமார் ஹீரானி படத்தோட ஸ்டைலில் தான். அதையும் தாண்டி ஒரு அம்மன் கேரக்டரில் ஒரு கதையை எடுக்கிறாருன்னா ஆல்ரெடி ஒரு தொட்ட சப்ஜெக்ட், அதை விட்டுருவோம். இப்போ இவங்களுக்குன்னு என்ன மாதிரியான ஒரு கதையை எடுப்பார் சார்? இப்பயும் நான் சொல்கிறேன் பாருங்க. இதில் இவர் வந்து ராமநாராயண நட்டுவரும் அம்மனு பூஜை அந்த மாதிரி பண்ண மாட்டாருங்க. படம் பண்ணால் இவரும் மெசேஜ் ஓரியன்டட்னு இதுலேயும் கரப்ஷனை பற்றி இப்போ எப்படி இந்தியன் 1 இந்தியன் 2க்குலாம் வருதோ அது அப்புறமா பேசுவோம். அந்த மாதிரி இதில் வந்து
கரப்ஷனு எங்கெங்கே என்னென்ன மாதிரி ஊழல் நடக்குது அது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் புட்டு புட்டு காட்டுவார். இங்கே ஏன் அதில் யார் கண்டா அதில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராய சாவு இருக்குல்லைங்க, அதை பற்றி கூட இருக்கலாம், அதில் சேர்க்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படி அவர் வந்து என்னன்னா எது கரண்ட்ல இருக்கோ அதை வந்து அந்த நிலைமைக்கு டக்குன்னு ஸ்கிரீன் பிளேல மாற்றி எழுதிட்டு பண்ணக்கூடிய ஒருத்தர். நாளைக்கு ஒரு படம் ஷூட்டு போகும்போது இதையும் மீறி வேற எதனா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை வந்து மையப்படுத்தி பண்ணக்கூடியவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அதனால இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பை வந்து ஆர்ஜே பாலாஜி பூர்த்தி செய்வார் நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து த்ரிஷா ரசிகர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் த்ரிஷாவை பார்க்கறதுக்கும், ஆனால் இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேஷம் இப்போ எதில் போட்டுட்டாங்கன்னா வந்து ஒரு ராணி அந்த மாதிரி ஒரு இளவரசி வேஷம் வந்து நம்ம பொன்னியின் செல்வன்ட்ட போட்டுட்டாங்க. இதில் வந்து ஒரு சாமி வேஷம் போது அவங்களுக்கும் ஒரு புதுசாக இருக்கும். ஒரு கடவுள் வேஷம் போடும்போது, ஒரு அம்மன் வேஷம் போடும்போது அது அவங்க ரசிகர்களுக்கும் ஒரு புதுசாகவே தான் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை நிச்சயமாக இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா த்ரிஷா வந்து அம்மன் வேஷம் போடுறாங்க, அது அம்மன் வேஷத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹியூமரும் இருக்கும், அதை தாண்டி ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி ஷோஸ் நம்ம அப்போ இருந்தே பார்த்துருக்கோம், போட்டு ஒரு நியூஸ் டக்குன்னு அடிச்சு விட்டுட்டு போயிடுவார். அவர் வந்து சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சார், இன்னைக்கு இளநிய விலையவே வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கு. அவர் இளநிக்காரர் வந்து அப்போலாம் 50 ரூபா 60 ரூபா எடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரே ஒரு இளநிக்காரர் மட்டும் 25 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சதை அவர் போய் அங்கே போய் பேசி அந்த மைக்கில் பேசும்போது, எந்த கடைக்காரன் வந்து பேசும்போது, தம்பி எனக்கு வாங்குறதே நான் 15 ரூபாய்க்கு வாங்குறேன், எல்லா குடியும் போய் 20 ரூபா தான், எனக்கு 5 ரூபா லாபம் தான் போதும் தம்பி, நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு இளநீ விலை எல்லா கடையிலும் பிரபலமானதுக்கும் ஓரளவுக்கு ரேட் ரீசனபிளாக இருக்கும். ஸோ ஆர்ஜே பாலாஜி சமூக சிந்தனையாளரும் கூட. ஸோ அந்த சமூக சிந்தனையோட ஒரு படம் எடுப்பாருன்னு நாமளும் நம்புவோம். த்ரிஷா இதில் முக்கியமான ரோலும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ இதை வந்து நம்ம சொல்லிட்டோம், இதுக்கப்புறமா பாருங்க மீம்ஸ் போடுறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து எப்படிக்கா நயன்தாராவில் அவங்க வந்து அந்த அம்மன் காஸ்டியூமோட இருக்க ஒரு ஃபோட்டோ, இப்போ த்ரிஷாவை வந்து டிசைன் பண்ணுவாங்க அம்மன் காஸ்டியூமோட போட்டுட்டு இதை வச்சு அரசியல் மீம்ஸ் போடுவானுங்க பாருங்க. இது நடக்கும் பாருங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீம்ஸ் வர வரும், அதுவும் குதூகலமா போகும் இந்த அரசியல் வாழ்க்கையில். இப்போ அது எப்படியோ த்ரிஷா நயன்தாரா, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அவ்வளோதான், இது டைட்டிலாக போயிடும். அதுதான் நீங்க சொன்ன கரெக்டாக, இது த்ரிஷா இல்லை நயன்தாரா, அதுதான் நடக்கும் இப்போ. ஆமா, ஓகே சார், அடுத்த டாபிக்ல நம்ம பேசுவோம். ஓகே ரைட் சிவா, அடுத்த டாபிக்ல சந்திப்போம். நேயர்களே, இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை மற்றும் சிவா.